கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அமர்ந்த மெல்லிய சத்தம் என்கிற இந்த காணொலியின் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்குரிய வேத தியானம் லூக்கா 24வது அதிகாரம் 32வது வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக் கொண்டு. எம்மாவு என்கிற கிராமத்திற்கு இயேசுவினுடைய சீஷர்கள் அங்க போறாங்க. அவங்க போகும் பொழுது வழியில இயேசுவை குறித்ததான காரியங்களை சம்பாஷித்து கொண்டு போகிறாங்க. அதாவது நமக்கு பிரியமான நெருக்கமான சிலர் நம்மை விட்டு பிரியும் பொழுது அவங்களை குறித்து அநேக சந்தோஷமான காரியங்களை பேசுவோம். அதே போல நான் விசுவாசிக்கிறேன், இவங்க இயேசுவை குறித்து அநேக காரியங்களை பேசி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா பாருங்க, அவங்களுக்குள்ள ஒரு துக்கம் அதிகமாய் காணப்படுகிறது. ஏன் அப்படின்னா 21வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இதை அவங்க முடிந்த காலத்துல பேசுறாங்க. இறந்த காலத்துல நாங்க நம்பி இருந்தோம், ஆனா என்ன சூழ்நிலை இப்ப இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி தங்களுக்குள்ள ஒரு கலக்கத்தோடு போறாங்க. எத்தனையோ வருஷமா இயேசுவினுடைய வல்லமைகளை பார்த்திருக்கிறாங்க, கிரியைகளை பார்த்திருக்கிறாங்க, நன்மைகளை பார்த்திருக்கிறாங்க, விசுவாசிச்சிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாகன்னு சொல்லி இருக்கிறாரு. ஆனாலும் அவங்களுக்குள்ள ஒரு கலக்கம் வந்துருச்சு. ஆனாலும் பாருங்க, இயேசு எப்படிப்பட்டவர் அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது, இயேசு தாமே சேர்ந்து அவர்களோட கூட நடந்தார். நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக நம்பிக்கைகள் நம்ம கொண்டிருப்போம். ஆண்டவர் நம்மளை மீட்டு ரட்சிப்பார் என்று ஒரு உறுதியோட. ஆனா சில நேரத்துல சில சூழ்நிலைகள் கலக்கமாய் நிகழும் பொழுது இவங்க மாதிரிதான் நாமளும் விசுவாசத்தை விட்டு சோர்ந்து போய் நடந்து கொண்டிருப்போம். ஆனா பாருங்க, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர். நான் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர்களோட கூட நடந்து போனார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம கலங்கி நிக்கிற சூழ்நிலையில விசேஷ விதமாய் கலக்கமோடு இருக்கிறோம், யாரும் இல்லாத சூழ்நிலையில ஆண்டவர் நம்மோடு கூட அவர் நடந்து வருகிறார். என்ன பிரச்சனைனா, நம்முடைய கண்கள் அதை பார்க்கல, ஆனா நிச்சயமாகவே அதை நம்ம உணர முடியும். சூழ்நிலைகளுக்கு அவர் தப்பு வைக்கிறது, வியாதியில இருந்து அவர் தப்பு வைக்கிறது. யாருங்க இதெல்லாம் செய்தா? நம்ம கூட ஒரு தெய்வம் நடந்து வருகிறார். அவர் இயேசு கிறிஸ்து, அவர் உயிர்த்தெழுந்த கர்த்தர். ஆமென். அதை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது கீழே பாருங்க, அதோட இல்ல 17வது வசனத்துல, நீங்கள் துக்கமுகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்ன. அடுத்தது விசாரிக்கிறார், நடந்து வருகிறார், விசாரிக்கிறார். ஏன்பா, ஏன் இவ்வளவு கஷ்டத்தோட துக்கத்தோட இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. நடந்தது நமக்கு தெரியும். நீங்க அறியாம இருக்க அந்நியரா? நீங்க இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருந்தாரு, வல்லமையாய் கிரியை செய்தார். அவரை பிரதான ஆசாரியர்கள் அவரை கொலை செஞ்சுட்டாங்க. அவர் தான் எங்களை மீட்டு ரட்சிப்பாரு நம்பிக்கையோட இருந்தோம், ஆனா எங்க நம்பிக்கையெல்லாம் உடைஞ்சு போச்சே அப்படின்ற சூழ்நிலையில அவங்க பதில் சொல்றாங்க. இயேசு பாருங்க, அவங்கள ஒரு நாளும் கைவிடல. கர்த்தர் அவங்களோட தொடர்ந்து பேசுகிறார். பேசி மோசே சொன்ன, தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அவங்களுக்கு முன்னிட்டு, இதெல்லாம் விசுவாசிக்காம ஏன் போயிட்டீங்க, ஏன் இதெல்லாம் நம்பாம போயிட்டீங்கன்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை ஊட்டும்படியாய் வார்த்தையை கொடுக்கிறார். அவங்க சொல்றாங்க, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா, நம்முடைய இருதயம் அப்படியே அனல் கொள்ளவில்லையா? இப்ப பாருங்க பிரியமானவர்களே, இந்த சூழ்நிலையில நாம கூட போயிட்டு இருக்கலாம். ஐயோ, ஆண்டவர் தான் எங்களை ரட்சிக்கணும், ஆண்டவர் தான் ரட்சிப்பாருன்னு நினைச்சோம், ஆனா நாங்க இப்படி நிர்கதியாய் கலங்கி போய் நிக்கிறோமே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிற சூழ்நிலையில ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் நம்மோடு கூட நடந்து வருகிறார், கூட தான் இருக்கிறார். மறந்துடாதீங்க, கடல்ல நீங்க பிரயாணம் பண்ணலாம், கூட தான் இருக்கிறார். அவர் உங்களை கைவிடல, நம்மை கைவிடல. அது மாத்திரம் இல்ல, நம்முடைய துக்கத்தை அவர் விசாரிக்கிறார். ஏன் மகனே, ஏன் மகளே, ஏன் இப்படி இருக்கிற? நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த இடத்துல எங்க விசுவாசம் பலப்படுகிறது அப்படின்னா, அவருடைய வார்த்தை வரும் பொழுது, அவருடைய வசனம் வந்த பொழுது அவங்க சொல்றாங்க, நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. பிரியமானவர்களே, நாமளும் அவருடைய வசனத்தை நம்பும் பொழுது, நமக்குள்ள நினைப்பூட்டும் பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியும். எதனால கொழுந்து விட்டு எரியும்னா, வார்த்தை வரும்போது விசுவாசம் அங்க அனல் கொள்ளுகிறதா இருக்கும். விசுவாசம் வந்துருச்சுன்னா எல்லா சூழ்நிலையும் மாறும். ஆமென். இந்த உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து இந்த நல்ல நாளில பிரியமான நமக்கு கொடுக்கிற ஒரு தைரியம் உள்ள வார்த்தை, அவர் இன்றும் உயிரோட இருக்கிறார். நம்முடைய மீட்பர் உயிரோட இருக்கிறார். என்ன பிரச்சனையில் நீங்க போயிட்டு இருந்தாலும் அதற்கு நிச்சயமாய் அவர் ஒரு முடிவை கொடுப்பார், ஒரு சமாதானத்தை கொடுப்பார், ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார். ஏன்னா நிச்சயமா முடிவு இருக்கு. உங்க நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. அவங்க சொன்னாங்க, நாங்க நம்பி இருந்தோம்,
ஒருவேளை அவங்க அந்த சூழ்நிலையில எங்க நம்பிக்கை வீணாயிடுச்சுன்னு அவங்க யோசிச்சிருக்கலாம். ஒருவேளை இந்த காலை வேளையில இதை பார்த்து கொண்டு நீங்க எங்க நம்பிக்கை வீணா போயிடுச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை இல்ல, அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள அனல் கொள்ளட்டும். அவருடைய வார்த்தையை நீங்க நேசிங்க. அது உங்களுக்குள்ள கொழுந்து விட்டு எரியும் பொழுது விசுவாசம் வரும், நம்முடைய நம்பிக்கை நிறைவேறும். அவரே நம்மை மீட்டு ரட்சிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.